ஐயோ, இதுக்கு மேல உட்காந்து பேச என்னால முடியாதுப்பா. ஏன்? ஏன்னா விடிய விடிய பேசினா அப்புறம் காலையில எந்திரிச்சு யார் எல்லா வேலையும் பாக்குறது? அப்படி என்ன வேலை பார்க்கணும்? ஏன் கேட்க மாட்டீங்க? காலையில 6 மணிக்குள்ள எந்திரிச்சு செவ்வாய் வெள்ளிக்கிழமை வாசல்ல சாணம் தெளிச்சு கோலம் போட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி கிச்சனை கிளீன் பண்ணி விரிய அண்ணனை பால் கறக்க சொல்லி எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்து மார்னிங் டிஃபன் ரெடி பண்ணி இவ்ளோ வேலை இருக்கு. ஐயோ, நாங்க சொல்றீங்க தினம் நான் தூங்கி எந்திக்கிறதுக்குள்ள நீ இவ்வளவு வேலை பாக்குறீங்களா? அடேங்க அப்பாடி கப்பா, ஏங்க சூப்பருங்க, நீங்க நிஜமாவே கிரேட்டுங்க, சான்ஸே இல்ல. பாப்பா பாப்பா பாப்பா, நல்ல வேலை நான் பொம்பளையா போறதுல பிறந்திருந்தேன் தாறு மாற கஷ்டப்பட்டுருக்கணும் போல இருக்கே. ஏதோ ஆம்பளையா போறதுனால அப்படியே நோவாம சுத்தி நிற்கிறோம். வெரி பேடுங்க இந்த பாய்ஸ், ஆம்பளை பசங்க ரொம்ப பேடுங்க. ரொம்ப சொகுசுக்கார பசங்க, தத்திங்க, ஒரு வேலையும் பார்க்க முடியாத தண்ட கருமாந்திரங்க, வெட்டி குலாஸ் சொல்லாக்கிங்க. சரி, உங்களாம் கால் நிறைய வேலை சொன்னீங்க, நீங்க பார்த்து தூங்குங்க. நீங்க? நான் இப்போ தூங்கலங்க, இந்த யூடியூப்லாம் பார்த்து நான் அப்புறமா லேட்டாக தூங்குவேன். நீங்க படுங்க. சரி, குட் நைட். வெரி குட் நைட். ஒரே ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? எப்பவும் தானா முழிப்பு வந்துடும், ஆனா இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. மார்னிங் தூங்கிட்டேன், போச்சு. ஒரு 6:30க்கு அலாம் வைக்கிறீங்களா? 6:30க்கு தானே வச்சுட்றேன். ஆச்சு. சரி, நீங்க எதுக்கும் அதை எங்கிட்டயே கொடுத்துருங்க ப்ளீஸ். வச்சுக்கோங்க. தேங்க்ஸுங்க. குட் நைட். குட் நைட். வேதாஜி, பாவம், நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, நல்லா பட்டு தூங்கி ரெஸ்ட் எடுங்க. நீங்கள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் எந்திரிச்சு நீங்கள் சொன்ன அத்தனை வேலையும் ஷார்ப்பாக முடிச்சு இந்த விஷயத்தையாவது நான் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுறேன். நாகராஜா, தாய் கொடுத்துக்கா நீ என்ன வேணாலும் பண்ணுவேன், வேதாஜிக்காக நீ எல்லா வேலையும் முடிச்சு உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுறேன். கில்லி. வேதாஜி, நீங்க நிம்மதியா தூங்குங்க. நீங்க பண்ண வேண்டிய அத்தனை வேலையும் நான் பண்ணி முடிச்சிடுறேன். எந்திரிச்சோன்னு நீங்க அப்படியே மெர்சில் ஆயிடணும். எப்பவும் 9 மணிக்கு குறையாம எந்திருக்க மாட்டாரு, எனக்கு என்ன இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சிட்டாரு? அப்படி எங்க தான் போறாரு? இது ஒரு பொன் காலை பொழுது, ஏ ஹோம் லல்லல்லா, வானமகள் தூங்குகிறாள், வேதாஜி தூங்குட்டுண்டா. இது ஒரு பொன் காலை பொழுது. எங்க போறாருன்னு பார்க்கலாம்.
வீரையா வீரையா அடடடட யாரா இது காலம் காத்தால? டேய் யாரா அவன்? ஏம்பா ட்ரைனேஜ் க்ளீன் பண்றவனா நீ? உன்னை நாளைக்கு தானே வர சொன்னேன், இன்னைக்கே வந்துட்ட? ட்ரைனேஜ் க்ளீன் பண்றவனா? டேய் சொம்புவாயா. ஏம்பா சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, போப்பா போ போ போப்பா, போயிட்டு நாளைக்கு வா போ. நான் யார் என்று தெரியாமல் பிதற்றுகிறாயா? யாரா நீ? நன்றாக என்னை ஒற்றுப்பா. யார் என்று தெரியவில்லை? தெரியலையே. இந்த கண்ணு குருவத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. இன்னுமா நான் யார் என்று தெரியவில்லை? அற்பப்பதரை இட்லி வாயா. தம்பி நீங்களா? நான் தான். என்ன தம்பி, தினமும் ராத்திரி குடிச்சிட்டு வந்து பெட்ல குப்புறப்படுத்திக்கிட்டு காலையில 9 மணி வரைக்கும் கொரட்டை விட்டு தூங்குவீங்க. இன்னைக்கு என்னடானா இவ்வளவு சீக்கிரம் எழுந்து வந்துட்டீங்க? எல்லாம் ஒரு காரணமா தான். ஃபாலோ மீ. எங்க லக்ஷ்மி எங்க? எந்த லட்சுமி? கோமாதா லக்ஷ்மி. அது நம்ம கார்டன்ல தான் தம்பி இருக்கோம். கோமாதா இஸ் தி கார்டன். ஃபாலோ மீ. Catch the property. என்ன பண்ண போறீங்க தம்பி இப்போ? Silly question. இங்கே நானே என் கையால பால் கறக்க போறேன். இன்ட்ரெஸ்டிங்கா ஏதோ நடக்க போகுது போல இருக்கே. என்ன பண்ணலாம்? அங்க நடக்கிறதெல்லாம் வீடியோ எடுக்க வேண்டியதான். தம்பி நம்ம லட்சுமிய பத்தி உங்களுக்கு தெரியாது. தேவையில்லாதவங்க யாராவது அது பக்கத்துல போனீங்கன்னா லெஃப்ட் காலால சும்மா சொயிட்டி உங்களை அடிக்கும். சொல்லிவிட்டேன். Shut up your bonda boy man. அதெல்லாம் மத்தவங்க கிட்ட. ஆனா தினம் புல்லு கட்டு போடுற இந்த முதலாளி கிட்ட லட்சுமி கன்ஃபார்மா கோஆபரேட் பண்ணுவாங்க. லட்சுமி ஜி, லட்சுமி ஜி, லட்சுமி ஜி ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க. லட்சுமி ஜி தயவுசெய்து என்ன உதச்சிடாதீங்க. தயவுசெய்து என்ன கோஆபரேட் பண்ணுங்க. வித் யுவர் பர்மிஷன். இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஐயோ நோ நோ, நீங்க ஆவேசப்படக்கூடாது. இது அமைதி. இங்க பாருங்க, கொஞ்சம் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. லைட்டா பாலை கலந்து நான் விட்டுறேன். சீரணி இட்லி வாயா, அப்படியே அட்டி விட்டு வச்சுக்கோங்க. என்ன பண்ணலாம்? ஐடியா. என்ன பண்ண போறாரு? லட்சுமி ஜி வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை Thank you, Lakshmi ji. Thank you, Lakshmi ji. எப்படி? சூப்பர் தம்பி. அத்து கொடு, போன கொடு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம வாசல் தொளிக்கிறதுக்காக லட்சுமி ஜியோட சாணத்தை அள்ள போறோம். ஓகே? ஹேய், என்ன ஆகுது? ஒண்ணுமே காணோம். மா போட்டு தொச்ச மாதிரி கிளீனா இருக்குது. லட்சுமி ஜி ஏன் காலை கடன முடியல? தெரியலையே தம்பி. ஓ, நேத்ததுக்கு புல்லுக்கு பதிலா நீ குக் பண்ணது ஏதாவது போட்டியா? ஆமா தம்பி. அட பாவி, பசு அதை பண்ணிட்டியா? சீ, இப்ப என்ன பண்றது? நீ குத்த தின்னு பாவது வயிறு சரியாகலாம் போயிடுச்சு நினைக்கிறேன். ஐடியா. என்ன தம்பி ஐடியா? இத கொடு. நீ தானே இந்த வேலைலாம் பண்ண. இப்போ வந்து லட்சுமி ஜியை போற்றி ஒரு பாட்டு பாடு. தம்பி நானா தம்பி? வாயா வா. யோ பாடியா. சரி பாடுறேன் தம்பி.
கோமாதா எங்கள் குலமாதா, கோமாதா எங்கள் குலமாதா, கோமாதா. வந்துச்சு 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 வந்துச்சு. தம்பி, நான் பாட்டு பாடினா லட்சுமி சாணம் போடுன்னு எப்படி தம்பி உங்களுக்கு தெரியும்? இது என்ன ஆச்சரியம், யாரு பாட்டு பாடினாலும் ஜட்ஜஸ் கமெண்ட் கொடுக்கிறது தமிழ்நாட்டோட கலாச்சாரம் இல்லையா? உன் பாட்டுக்கான கமெண்ட் சாணி தான். இது போடி, நான் சாணத்தை அள்ளுறேன். கம் டு சைட். பக்கெட் கட்டி. ஓகே ஓகே, போதுமா? போதும் தம்பி. ஓகே, ஓவர் டு த வாசல். தொடப்ப இந்தாங்க. ஃபர்ஸ்ட் பெருகுவோம். கேட்ச் இட். அடுத்தது வாசல்ல சாந்த தெளியர் தான் தமிழ்நாட்டு பண்பாடு. ரொம்ப வாயத்திருக்காத, உள்ள போய் போயிடு. கேட்ச் இட். இன்ஸ்ட்ருமெண்ட் இடுப்புல வலிக்கிறா. அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா கோலம் போட போறோம். ஏன் தம்பி, உங்களுக்கு கோலம்லாம் கூட போட தெரியுமா? ஏய், அப்படியே அடிச்சு வாயெல்லாம் குழப்பிடுவேன். என்ன கேக்குற? ஓ, நான் எவ்வளவு பெரிய இன்ஜினியரா வர வேண்டியவன் தெரியுமா? அப்படியா? அப்படியா விட்டா இந்த மாதிரி 4 வீடு கட்டுவேன். என்ன பார்த்தீன்னு கோலம் போட தெரியுமான்னு கேக்குறேன். பர்கர் போயா, போய் கோலமா வடியா போயா. வெயிட் அண்ட் சீமா, அவன் புட்டி இந்த கோலம்னு. லெட் மீ ஸ்டார்ட் கோலம். முதல்ல புள்ளி வைங்க தம்பி. சாதாரணமான ஆளுங்க தான் புள்ளி வச்சு கோலம் போடுவானுங்க. என்ன மாதிரி கில்லிங்களா புள்ளி வைக்காமல கோலம் போடுவோம். அது எப்படி தம்பி? అభి దేకో చూపిస్తాను. అయ్యయ్యో, ఇన్న కోలం కోనికిచ్చి టెక్నికల్ ఎర్రర్. ఇది వేண்டாம், ஒன் மோர் போலாம். ரீடேக். தம்பி, கோலம் கோலமா இருக்க. இட்லி வாயா, உன் வாய் கோணிக்கும். நீ இந்த மாதிரி நெக்கில் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் நான் உஷார ஒரு ஐடியா வச்சுருக்கிறேன். என்ன ஐடியா தம்பி? நீங்கள் போடும் கோடுகளும் கோலங்களும் நேராகவும் சீராகவும் சரியாகவும் வர வேண்டும் என்றால் உபயோகப்படுத்துங்கள் பஞ்ச கலர் ஸ்கேல். கேட்கல பண்றேன். இப்ப பாரு எப்படி கோடு போடுறாங்க. சரி, நாங்கெல்லாம் அப்பவே அப்படி தெரியுமில்ல. சரி சரி. எப்படி பின்னிட்டீங்க தம்பி. உலகத்திலேயே இது மாதிரி கோலம் யாராலையும் போட முடியாது. போங்க. பர்ச் போண்டவாயா? A is to B is to C is to D is to E ன்னு பார்க்கும்போது என்னமோ ஒன்று மிஸ் ஆகுதே. என்ன தம்பி குறையுது? கண்டுபிடிச்சிட்டேன்.
நம்ம கார்டனுக்கு போய் நீ என்ன பண்றனா செம்பருத்தி பூல பூ அத்தனை நம்ம கோலத்துக்கு நடுவுல இருக்கலாம். ஏன் தம்பி கோலத்துல பூசணி பூ தான் தம்பி வைப்பாங்க. யோ நம்ம கார்டன்ல பூசணி பூ இருக்குதா? இல்லையே. அப்ப இன்னத்தியா சொல்ற? ஏன் இல்லாத ப்ராப்பர்ட்டிலாம் சொல்ற? கம்பெனி என்ன செலவிக்கிறியா? போய் செம்பருத்தி பூ பொறிச்சுன்னு வா. சரி தம்பி. மீதி இருக்கிற சோனத்துல புளியார் செய்வோம். காலையில இருந்து இந்த தம்பி ஒரே கலாட்டாவா பண்ணிக்கிட்டு இருக்கு. தெரியும் தெரியும், போய் பூ பறிச்சுட்டு வாங்க. சரி. விநாயகனே வினை தீர்ப்பவனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே. தேங்க்யூ. ஒரு நிமிஷம், இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாங்கை நான் ப்ளே பண்ணிக்கிறேன். What a beautiful dance. வீரு, எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள எடுத்துட்டு வா. கறந்த பால்ல வேதாச்சிக்கு நான் காஃபி போட்டு தரேன். ஓகே, ஃபாலோ தி பேக். ஐயோ வராரே. நல்ல வேலை நம்மள பார்க்கல. நேற்று இல்லாத மாற்றம் என்னது? காற்று என் காதில் ஏதோ சொன்னது. நேற்று இல்லாத மாற்றம் என்னது? காற்று என் காதில் ஏதோ சொன்னது. இதுதான் காதல் என்பதா? தரர தரரரரா. ஸ்டில்பிங். இதுதான் நான் எதிர்பார்த்தேன். ஹலோ, எஸ்குஸ் மீ, எஸ்குஸ் மீ. எந்திரிங்கோ, எந்திரிங்கோ, எந்திரிங்கோ. ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங், குட் மார்னிங். டைம் என்னாச்சு? பக்கத்துலயே வாட்ச் வச்சுங்க, டைம் கேக்குறீங்க? 8:30. ஐயோ லேட் ஆயிடுச்சே. ஏங்க என்னத்துக்கு இப்படி பதறீங்க? பதறாம டெய்லி காலையில சீக்கிரம் எந்திரிச்சிருவேங்க. இன்னைக்குன்னு பார்த்து இப்படி தூங்கிட்டேன். ஏங்க இவ்வளவு பதறீங்க? என்னங்க நீங்க புரியாம பேசுறீங்க? நான் தான் உங்ககிட்ட நேத்தே சொன்னேன்ல, காலையில சீக்கிரமா எந்திரிச்சு வாசல் கூட்டணும், கோலம் போடணும், மாமாக்கு காஃபி போட்டு கொடுக்கணும், எல்லாருக்கும் டிஃபன் ரெடி பண்ணணும். எல்லாம் போச்சு. 8:30 மணி வரைக்கும் எதுவுமே தெரியாம தூங்கி இருக்கேங்க. விடுங்க, இந்த வேலைலாம் ஒரு நாள் பண்ணலன்னு அப்படியே உள்ள நின்று போயிடுமா? டயர்ட்ல தூங்கிட்டீங்க, விடுங்க. ஏங்க நீங்களாச்சும் என்ன எழுப்பி இருக்கலாம்ல. போச்சு, சொதப்பிட்டேன். வெரி வெரி பேட் மார்னிங். அப்படிலாம் சொல்ல கூடாது. பேட் மார்னிங்லாம் கிடையாது, குட் மார்னிங் தான். எப்படி? நீங்க சொன்ன மாதிரி நீங்க எத்தையும் சொதப்பலாங்க. நான் இப்ப உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லுவேன், அதை கேட்டீங்கன்னா நீங்க அப்படியே ஜர்க் ஆயிடுவீங்க. எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த வந்து பண்ணிருக்கேன்னு சொன்னா நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன பண்ணீங்க? நீங்க பண்ண வேண்டிய எல்லா வேலையும் நானே பண்ணிட்டேன். புரியல. அதாங்க காலங்காத்துல எந்திரிச்சு மாடிட்ட பாலை கறந்து சாணி எள்ளி அதை வாசல்ல போட்டு கூட்டி பெருக்கி கோயத்தை போட்டு டிஃபனை பண்ணி காப்பியை போட்டு எல்லா வேலையும் யாமே செய்து முடித்தோம். இதெல்லாம் எங்க நீங்க பண்ணீங்க? நாங்க நீங்க ஒரு ரியாக்ஷன் தப்பா இருக்குது. சர்ப்ரைஸ் அவங்க பார்த்தா ஷாக் ஆகுறீங்க. ஏங்க இந்த வேலையெல்லாம் பொம்பளைங்க தான் பண்ணணும்னு யார் சொன்னது? நான்லாம் பாரதி ராஜா கண்ட புதுமை பையன்.
அது பாரதியார் கண்ட புதுமை பெண் இல்ல. அது லேடிஸ்க்கு, இது ஜென்ஸுக்கு. ம், இல்ல பாவம் கலங்கத்தால இருந்துச்சு தினம் பண்ற வேலையை பண்ணி ரொம்ப டயர்ட் ஆறாங்களே, ஒரு நாளைக்கு அந்த வேலையை நாம பண்ணி அவங்களை சர்ப்ரைஸ் பண்ணலாமே நினைச்சேன். எப்படி பின்னிட்டீங்க. நான் சொன்னதை வச்சு சொல்லாதீங்க. இன்னைக்கு காலையில நான் வேலை பண்ண அழக நீங்க பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெர்சலா இருப்பீங்க. ஆயிட்டேன். நேர்ல பார்த்துக்கணும், அப்பதான் மெர்சலா இருப்பீங்க. அது தாங்க நானும் சொன்னேன், மெர்சல் ஆயிட்டேன்னு. மெர்சல் ஆயிட்டீங்களா? ஓ, நீங்க காலையில எந்திரிச்சு போனது, வீரையா அண்ணனை கூட்டிட்டு போய் பாட்டு பாடி பால் கறந்தது, சாணம் எடுத்துட்டு வந்து வாசல்ல தெளிச்சது, அப்புறம் ஸ்கேல வச்சு கோலம் போட்டது, இந்த செம்பருத்தி பூ வச்சு டான்ஸ் ஆடினது, இது எல்லாத்தையும் லைவ் டெலிகாஸ்ட்ல நேரடியா பார்த்தேன்.